தமிழர் எழுச்சி நாள் என்னும் பெயரில் கடந்த சில ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு தமிழர் எழுச்சி நாள் எழும் தமிழ் ஈழம் என்னும் பெயரால் இனவிடுதலை அரசியல் மாநாடாக நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு ஒற்றை அறிவிப்பில் இங்கு எழுச்சிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழீழம் என்கிற கோரிக்கை இன்னும் நின்றபாடில்லை அல்லது தோற்றுவிடவில்லை. அந்த கோரிக்கை இன்னும் அப்படியே இருக்கிறது. அந்த கோரிக்கைகளுக்காக போராடுகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இருக்கும் என்பதை பிரகடனப்படுத்துகிற ஒரு மாநாடுதான் இந்த மாநாடு. நாங்கள் இந்திய அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், இந்திய இறையாண்மையை மதிக்கக்கூடியவர்கள்தான், இந்திய குடிமக்களாக வாழக்கூடியவர்கள்தான். ஆனாலும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், தமிழீழ விடுதலைக்காக தமிழகத்திலிருந்து போராடக்கூடிய ஆயுதம் ஏந்தா புலிகள் நாங்கள். இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். இந்த கோரிக்கையை அடைகாப்போம். இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். தமிழீழம் ஒன்றுதான் ஈழத் தமிழர்களுக்கு ஒரே பாதுகாப்பு என்கிற அந்த உண்மையை உலகிற்கு உணர்த்துவோம். அதற்காகத்தான் இந்த மாநாடு. இந்த இயக்கத்திலே நம்முடைய இயக்க தோழர்களை சாதி வெறியர்கள் தாக்கியிருக்கிறார்கள். ஆளுங்கட்சி கூட்டணியிலே நாம் இருந்தாலும் கூட காவல்துறை எப்போதும் தலித்துகளுக்கு எதிராக செயல்படும் என்பதற்கு வானூர் பகுதியிலே விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் வேட்டையாடுகிற நடவடிக்கையில் இருந்து உணர முடிகிறது. தைலாபுரம் உங்களுக்கு தெரியும். தைலாபுரம் என்கிற கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகளை தலித் மக்களை சாதி வெறியர்கள் தாக்கியிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் படுகிற வதைகளை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. 3 லட்சம் தமிழர்கள் முள்வேணி கம்பிகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறார்கள். குடிக்க நீர் இல்லை, உண்ண உணவில்லை, மருந்து வசதி இல்லை, சுகாதாரம் இல்லை. தமிழகத்தில் மழை பெய்வதை போல இன்றைக்கு வவுனியா காட்டிலும் அந்த வன்னி காட்டிலும் மழையில் சேற்றில் அந்த 3 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு வதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு அவர்கள் ஆளானதற்கு எது காரணம்? யார் காரணம்? இதை பற்றியெல்லாம் நான் விரிவாக பேசினால் அது மணிக்கணக்கிலே நீளும். ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் உணர முடிகிறது, சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் தமிழகத்தில் அடுக்கடுக்கான போராட்டங்களை நடத்தினோம். வேறு எந்த கட்சியும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தொடர்பாக பேச முன்வராத போது, தயங்கிய போது, அச்சப்பட்ட போது, கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்கள் வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கு போராடிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு தேசத்தை இழந்து மேதகு பிரபாகரன், பல்லாயிரக்கணக்கான போராளிகளை இழந்து மேதகு பிரபாகரன், பல்லாயிரக்கணக்கான மக்களை இழந்தும் மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய கடமையிலே கண்ணாக இருந்து 25 ஆண்டு காலம் போராடி வந்திருக்கிறார். 4 கட்ட போர். ஒரு நாடல்ல, ஒரு அரசல்ல, உலகமே திரண்டு சிங்களவனுக்கு துணையாயிருந்தது. இந்தியா மட்டுமல்ல, சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா, கனடா, இப்படி எண்ணற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சிங்களவனுக்கு ஆதரவாக இருந்தன. இஸ்ரேல், பாலஸ்தீனம் என்று எல்லா நாடுகளும் அவனுக்கு ஆதரவு. ஆயுதங்களை தருகிறார்கள், பயிற்சி தருகிறார்கள், மருந்து தருகிறார்கள், உணவுப் பொருள் தருகிறார்கள், பணம் அள்ளி அள்ளி கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கிறார்கள். இவ்வளவும் வைத்துக் கொண்டு புலிகளை அவனால் 25 ஆண்டு காலம் வீழ்த்த முடியவில்லை. எந்த அளவுக்கு வீரம் செறிந்த போராட்டத்தை பிரபாகரன் அவர்கள் நடத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக மிக முக்கிய காரணம் பிரபாகரன் விரல் நீட்டுகிற திசை நோக்கி பாய்கிற புலிகள் இருந்தார்கள். உலகத்தில் எந்த தலைவனும் போர் முனையில் நின்றதில்லை. அந்த பெருமை பிரபாகரன் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. பின்னர் பல்வேறு தீர்மானங்களை மாநாட்டில் அவர் நிறைவேற்றினார். சிங்கள இனவெறி படையினர் சுற்றி வளைத்து முட்க
வேலம்பி வேலிக்குள் அடைத்து வைத்துள்ள சுமார் 3 லட்சம் தமிழர்களும் அவரவர் வாழிடங்களுக்கு மீண்டு சென்று குடியேறும் வகையில் உடனடியாக அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என சிங்கள இனவெறி அரசை வற்புறுத்துமாறு அனைத்துலக நாடுகளுக்கும் ஐநா பேரவைக்கும் இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி தமிழர்களின் தாயகமான தமிழீழத்தில் பரவலாக சிங்களவர்களை குடியேற்றும் நடவடிக்கையில் சிங்கள இனவெறி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கல்வித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிங்களவர்களை நியமித்து ஒட்டுமொத்த தமிழீழத்தையும் சிங்களமயமாக்கும் முயற்சிகளில் சிங்கள இனவெறி அரசு ஈடுபட்டு வருகிறது. அனைத்து மரபுகளையும் மீறி ஜனநாயகத்திற்கு விரோதமான வகையில் தமிழீழத்தை சிங்களமயமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் சிங்கள ஆட்சியாளர்களின் போக்கை சர்வதேச சமூகம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது.